அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேரு. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் அடினா இருப்பேன். மனுஷனுக்கு என்ன தண்ணி கஞ்சம் தம்மம் மட்டும் தான் போதையா? அதை விட பல போதைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சேயிங் எது நாகார்ஜுனாவா? ஃபார் எவ்ரி டேம் திங் bro this dialogues lives rent free in my head, you know. டேய் சாப்பிட வரா? எது சாப்பாடா? டேய் மாமா வந்திருக்காருடா. எது மாமாவா? டேய் 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போகணும்டா. எது பஸ் ஸ்டாண்டா? இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எது எது எதுன்னு சொல்லி தலைவர் என் நெஞ்சுக்குள்ள மண்டைக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் உட்காந்துருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானே எங்க அம்மா என்ன ஒரு நாள் விளக்கம் வந்தது துரத்த போகுது. நானும் வீதி வீதியே ஓட போறேன். அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? Saying vata for every emotion. Canada, it's just a word. Vata is an emotion. ஊர்ல இருக்க வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை இருக்கவே எனக்கு தெரியாது. சென்னை வந்ததுக்கு அப்புறம் பழகிருச்சு. இப்பெல்லாம் காலையில எந்திரிக்கல இருந்து வாத்தா குட் மார்னிங் டா, நைட்டு தூங்குற வரைக்கும் வாத்தா குட் நைட் டா, எல்லாத்துலயும் வாத்தா 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 இங்கத்தானும் வாத்தா வாத்தான்ட்டு. ப்ரோ இப்பெல்லாம் நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிடாதீங்க. The addiction to check her profile. வெளியே இருந்து பாக்குறவனுக்கு எப்படியோ தெரியாது. பட் ஒன்லி லவ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் லவ் பிரேக்கப்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பண்றது மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ் உண்டாயா? ஆனா இப்படிப்பட்ட புனிதத்தனமான விஷயத்துக்கு இந்த ஆன்லைன் சமூகம் வச்சிருக்க பேர் வந்து ஆன்லைன் ஸ்டாக்கர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஸ்டாகிராம் யூசர் இருந்தா இருக்கும். என்ன என் பூல சிரிக்கிற? பட் நமக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் யூசருக்கும் உள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகியது. இன்ஸ்டாகிராம் யூஸரை பார்க்கறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் தெரியுமா? ஐ லவ் யூ. மென்டல் குதியாயிட்டு இருக்கேன், சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? அனுபவப்பட்டவன் சொல்றேன். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஹோல்ஸ் அப்புறமா. மியாவ் மியாவ் ஏஐ கேட் வீடியோஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன். அதுலேயும் முக்கியமாக அந்த அப்பா தான் பிள்ளைக்கு சாப்பாடு மீன் வாங்குறதுக்கு ஒரு ஹோட்டலில் போய் அந்த ஹோட்டலில் துரத்தி விட்டு குப்பை கிடையிற கிணறி ஒரு மீன் கொண்டு எடுத்துக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா அந்த குட்டி பையன் காணாமல் போய் அவனை எங்கேன்னு அந்த அப்பா தேடி ஓடி காரில் ஆக்சிடென்ட் ஆகியெல்லாம் முன்னாடி போய் பார்த்தா அந்த குட்டியை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்து அவங்க அப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு நீ தேவா என்னை பிரேசிலிருந்து காப்பாத்துறா. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் ஆல்பம். ரீடிங் கமெண்ட்ஸ், அதுக்கு முதல் கமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஹேவிங் க்ரஷ் ஆன் சம்மன் நோயிங் தே வாண்ட் லவ் அஸ் பேக். ரொம்ப அதாவது ஒருத்தன் மலை உச்சிக்கு நடந்து போறான், அங்க இருந்து கீழே விழுந்தா சாவுன்னு அவனுக்கு தெரியும், தெரிஞ்சு நடந்து போறான், நடந்து போய் டே அப்படிதான் சாவேண்டா அப்படின்னு ஒருத்தர் சத்தானா நம்ம என்ன சொல்ல முடியும்? நானே பல தடவை செத்துருக்கேன் இந்த மாதிரி. தண்ணீரும் உப்புத்தான், கடல் நீரும் உப்புத்தான். கண்டார ஓலி உன்னைய காதலிச்சதே தப்புத்தான். தம்பியோட விளையாடுறது டெய்லியும். ஐ ஹோப் இட் இஸ் யுவர் யங்கர் பிரதர். அப்ராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. Saying that I am too old for this shit because I am lazy to do that. என்னங்க தரையில பேசுறதுல திரையில வருது. முன்னாடிலாம் இந்த FDFS ஷோக்கு ரொம்ப விருப்பப்பட்டு எந்திரிச்சு போவேன். பட் இப்பெல்லாம் வயசாயிடுச்சுப்பா. வெளியே கேட்டா ஐ எம் டூ ஓல்டு ஃபார் திஸ் ஷிட்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். வி ஆல் ஹேவ் டன் திஸ் பிகாஸ் வி ஆர் சோம்பேறி கழுதைஸ். முடியறதுக்கு முன்னாடி கட்சே என்னோட அடிக்ஷன் ஒன்று சொல்லிடுறேன். மாசம் நான் அந்த ஸ்கேம்ல ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். மாசம் ஸ்டார்டிங்ல காசு வந்தோன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கா போய் பேர் தெரியாத டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு அது நல்லாவே இருக்காதுன்னு தெரிஞ்சும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை சாப்பிடுவேன். நான் என்ன மாதிரி ஒரு ஜோக்கர் கூதியன் எங்கேயாச்சும் பார்த்தது உண்டா? இப்படிதான் ஒரு சேட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேப்பா பிரியாணி கப்பா பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். கப்பானா என்னன்னு கேட்டேன், கிழங்குன்னு சொன்னாங்க. சிக்கன் பிரியாணியில சிக்கன் இருக்கும், ரைஸ் இருக்கும். மட்டன் பிரியாணியில மட்டன் இருக்கும், ரைஸ் இருக்கும். அதே மாதிரி கிழங்கு பிரியாணியில கிழங்கு வித் ரைஸ் இருக்கும் நினைச்சா அந்த கிழங்கு தான் பிரியாணியா இப்பா சோடுக்கு வந்து கொடுக்குறான். அப்பயே அவன் என்கிட்ட கேட்டா இதுக்கு சைட் டிஷ்ஷா கிரேவி வச்சுக்கிறீங்களான்ட்டு. அப்பயே நான் உசாரா இருக்கேன், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அவனே அதை பார்சல் கட்டி தரட்டான்னு என்கிட்ட கேட்டு பார்சல் கட்டி ஒரு கிரேவி வச்சு கொடுத்தான்.
அவங்கிட்ட அந்த பில் பே பண்றப்ப அவன் என்னை பார்த்த ஒரு பார்வை இருக்குது, லைஃப்ல மறக்க மாட்டேன்டா, லைஃப்ல மறக்க மாட்டேன். ஸோ வழக்கம் போல இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப்.